வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வாரத்துக்கான நியூஸ் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே டாக் ஆஃப் த டவுனை பற்றி பேசணும். OnePlus 15 அது இல்லை, ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டேங்கிறது வீடியோ காலாவதி ஆகிடுமே. ஏங்க நவம்பர் 14 முடிஞ்சிருச்சு நம்ம வீடியோ. அதுதான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நான் இப்போ தான் ஒரு குழந்தைய பார்த்துருக்கேன். அதனால அந்த குழந்தைக்கு ஒரு இப்போ என்னன்னா OnePlus 15 பற்றி தான் நிறைய பேர் வந்து பேசிட்டு ஒன் ஆஃப் த வேர்ல்டு பிரேக் த்ரூ டெக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லணும். OnePlus 15 சரி, OnePlus 15ல என்னென்னலாம் நீ பார்த்த, எதை பார்த்து நீ வியந்த? அதான் எதையாவது ஒன்று பார்த்து வியப்போம் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். 165 ரிஃப்ரெஷ் சொன்னாங்க, ஆனால் அதுவுமே எல்லாத்துலேயும் வராதான். அந்த இது சாம்ஸ்ட்ராங்ல ஏதோ ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து என்ன ஆகும்னா, இருந்துச்சு அது வந்து பின்னாடி செராமிக் ஒரு மாதிரி கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணுதுன்னா மோர் ஸ்கேல் 9 வரைக்கும் ஒரு வைரத்தை வச்சு அதை தேய்ச்சா மட்டும்தான் அந்த பேக் கிளாஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகும், அப்படி இல்லைன்னா ஆகாது. நிறைய பேர் பின்னாடி போட்டு தேய்ச்சி பார்த்தீங்களா. 15 வந்து OnePlus 13 கம்பேர் பண்ணும்போது உனக்கு கேமரா டவுன் கிரேட் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு, 2K பேனல்லேருந்து 1.5K பேனல் போனது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து அப்ரப்டாக நிறைய பேருக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஹைலைட் என்னென்னா 13ஓட 15 வந்து ஒரு 3000 ரூபா இன்க்ரீஸ் வர ஆயிடுச்சு ப்ரைஸில். அது மட்டும் இல்லாமல் 13ல வந்து இந்தியாவில் 24GB மாடல் வாங்கலாம், இதில் வந்து 16GB மாடல் தான் வாங்க முடியும். இதில் அடுத்த ட்விஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 12GB ரேமும் LPDDR5X தான், ஆனால் அது வந்து அல்ட்ரா ப்ளஸ் அப்படின்றது வந்து 16GB ரேமில் தான் வரும். அதுதான் இருக்கிறது ஃபாஸ்டஸ்ட் ரேம் ஸ்டிக்கு. ஸோ அந்த வித்தியாசத்தையும் நீ வந்து வேறு வழி இல்லாமல் அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ இது எல்லாமே வந்து OnePlus 15 சுற்றி இருக்குது. இதில் இன்னும் டே டு டே டாஸ்கில் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு சில ஃபீட்பேக்ஸ் நம்ம ரெடிட்லேருந்து எல்லா இடத்துலையும் ஆல்ரெடி டாக் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாருக்கும் எப்படின்னா, டிவைஸ் வந்து எனக்கு முன்னெல்லாம் நான் OnePlus அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லுவேனோ அந்த பாயிண்ட்டை விட்டு வெளில போன மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஃப்ளாக்ஷிப் கிடைக்கல ஃபஸ்ட்டு, சரியா? அது மட்டும் இல்லாமல் இப்போ வெஸ்டர்ன் யூடியூபர்ஸ் எல்லாருமே வீடியோ வேற போட்டிருப்பாங்க. அதில் பார்த்த ஒரு சிலர் இப்போ சூடர்லாம் கால் பண்ணி என்ன சொல்கிறான்னா, என்ன ப்ரோ ஃபோட்டோ எடுத்தா நாய்ஸ் வருதாமே டே டைம்லன்றான். கேமரா ப்ராசஸிங்கே வந்துட்டு இப்போ சைனீஸில் நம்ம ஈஸியாக சொல்லுவோம் ஓவர் ப்ராசஸ்டாக இருக்குன்னு, அதுவே இல்லைங்க. ஒரு அது நல்லதுதான், ரொம்ப இதா இருக்கு. அது நல்லதுதான். இங்க ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க வந்து இப்போ திரும்ப பேக் டு அல்காரிதம் எங்க போறாங்க அப்படின்னா OnePlus 8க்கு போறாங்கன்னு வைப்போம். ஆனா OnePlus 8 இருந்த டைம்ல இந்த சென்சார் வேற, OnePlus 8 இருக்கும்போது இருந்த ஸ்னாப்டிராகன் ISP வேற. ஸோ இப்போ வந்து இவங்க திரும்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால இவங்க எடுக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும், நேச்சுரலா அந்த மாதிரி. இதுல எங்க அவங்களுக்கு ப்ராப்ளம்னா நாய்ஸ் சப்ரஸிங் அல்காரிதம்ல இப்போ இருக்காது. ஹேசல்பிளேட் வச்சு இவ்வளவு நாள் உருட்டிட்டு இருந்தாங்க அந்த கலர்ஸ்ல இருந்து எல்லாமே போஸ்ட் ப்ராசஸிங் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்ல அந்த சேஞ்சஸ் இருந்தது ஹேசல்பிளேட் அப்படின்னு வரும்போது. இப்போ அது இல்லாதனால இது கம்ப்ளீட்டா நியூவா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள்ல இது பெட்டராகவே ஆக வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா OnePlus 15ஓட கேமரா மேபி மோர் டுவர்ட்ஸ் நேச்சுரல் அண்ட் சொல்ல போனால் எல்லாருக்குமே ஒரு சோனி ஃபோன் மாதிரி ஃபீல் ஆக வாய்ப்பு இருக்கு போக போக. ஆனால் அதுக்கு டைம் எடுத்துப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்ததுமே நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ நான் உடனே போய் வாங்குறேன் அப்படின்னும் போது இவ்வளோ பிரச்சனையோட தான் வாங்க போறேனா அந்த கேள்வி வருது. ஸோ இதுக்கு தான் வந்து பதில் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மொத்தம் OnePlus 15 பற்றி எல்லாரும் பேசதான் செய்கிறாங்க. அதே மாதிரி மற்ற மார்க்கெட்ஸில் கம்பேர் பண்ணால் இப்போ யூஎஸ்லாம் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு, சைனாலையும் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு, இந்தியாவில் அதிகமாக இருக்கு, இந்தியாவில் அதிகமாக இருக்கு. ஸோ இதில் என்னென்னா நான் இன்னொன்று ஸ்பாட் பண்ணது என்ன அப்படின்னும் போது எனக்கு இந்த பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அண்ட் எல்லாமே குளோபலாகவே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மேபி அது இன்னும் மேட் இன் இந்தியா இல்லாட்டி இங்கே அசம்பிள்டு அதுக்கெலாம் வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். பட் அதெல்லாமே கிடையாது அப்படின்றதும் ஒரு ட்ராபேக்காக இருக்கலாம். இங்கே என்னென்னா இப்போ ஐக்கூ இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா OnePlus 15 பார்த்துட்டு இருந்த எல்லாரும் டப்புன்னு திரும்பி ஐக்கூ 15 இப்போ பார்க்குறாங்க. எதுக்கு அப்படின்னா அதுவும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி இப்போ டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஐக்கூ 15ஓட ப்ரைஸும் இந்த தடவை 60K கிட்ட போகும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆமாம் 60 ஆயிடும் அப்படின்றாங்க. லாஸ்ட் டைம் வந்து 55, 2000 கார்டு ஆஃபர் 53, சரியா? இந்த தடவை 60 கார்டு ஆஃபரோட 55 வரலாமோ அப்படின்னு தான் இப்போதைக்கு பேச்சு இருக்கு. ஆனால் கார்டு ஆஃபர்லாம் போட்டு அப்படின்னா ஓகே. அதான்டா கார்டு ஆஃபர்லாம் போட்டுன்னா இப்போ நான் கூட சொல்லலாம்டா நத்திங் ஃபோன் 380K ஆஃபர்லாம் போட்டால் 40K அப்படின்னும் போது நல்லா இருக்கு. ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா அந்த ஆஃபர் வந்து ஒரு கிரெடிட் கார்டுக்கு மட்டும் அப்படின்னும் போது தான் மாட்டுது, எல்லாருக்கிட்டையும் இருக்காது. ஓகே சரியா? அப்போ இதுக்கு என்னது இல்லை அந்த கிரெடிட் கார்டு யூஸர் கிட்டயாவது கெஞ்சி குத்தாடி அந்த போன வாங்கலாம். இப்போ உன் ஃப்ரெண்டு போய் வாங்கியிருக்கான், அவன் வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கியிருக்கான் iPhone 17. அவன் பாரு அங்கே இதெல்லாம் என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும். ஸோ இதில் எதுக்கு சொல்ல வரேன்னா திரும்பியும் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சு ஒரு ப்ரைஸை காமிக்கிறதுக்கும் டைரக்டாவே அந்த ப்ரைஸ்க்கு கிடைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. பயங்கர வித்தியாசம் இருக்கு. ஆஃப்லைன் மார்க்கெட்ல அவங்க ரீட்டைல் ப்ரைஸும் போட்டு வச்சிருக்கதே வச்சுலாம் விற்பானுங்க. அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஏஐ ரொம்ப பூம் ஆனனால ஏஐ ரிலேட்டடாகவே எல்லா சிலிக்கானையும் தூக்கிட்டு எல்லாரும் ஓடிடுறாங்களாம். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ ரேமு அப்படின்னா ரேம் ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஏஐ மிஷினுக்கு
ஒரு எஸ்ஓசி ஜிபியூ எது பண்ணணும் ஏஐ மிஷினுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகிடுது, எல்லாமே ஏஐக்கோட சர்வருக்கு அதுக்கே பேசி பேசி ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒன்று தானே. ஓகேயா, அப்போ என்ன ஆகிடுது, ஃபோன்ஸுக்கான ரா மெட்டீரியல்ஸ் இப்போ பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஃபோனுக்கும் ரேம் அப்படின்னு போய் நின்னா அதுக்குள்ளே ஏஐக்கு ரேம் நல்ல காசுக்கு வாங்குறாங்க, அங்கே தான் நான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஃபோனுக்கும் நான் ரேம் வாங்கணும் அப்படின்னா நானும் அவனுக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுது, ஃபோன் ரேமு ஃபோனோட ஸ்டோரேஜ் காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபோனோட ரேமு ஸ்டோரேஜ் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, உள்ள இருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். நமக்கு தான் ஆப்புன்னு இல்லை, இதுதான் மார்க்கெட். இப்படி தான்டா, திடீர்னு ஒரு டைம் வந்து வெங்காயம் 1 கிலோ 100 ரூபான்னு போகுது, அதுக்காக நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்களே யாராவது. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இப்போ போய்கிட்டு இருக்கு. இதையும் வந்து புரிஞ்சிக்கணும். அதனால இந்த காம்பனன்ட்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இனிமேல் ஃபோனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வாங்குறப்ப அது விலை வந்து அதிகமாக இருக்கும். என்னடா அதே சென்சார்லாம் கொடுத்துட்டு விலை ஏற்றுற அப்படின்னு கேட்கும்போது காம்போனன்ட்ஸ் விலை ஏறி இருக்கும். அதுதான் மேட்டர். சோகம். அதே மாதிரி நீங்கள் ஏதோ HyperOS 3க்கான ரோல் அவுட் போட்டிருந்தீங்க போல இருக்கு. ஆமாம், அது வெப்சைட்டில் தான் இருக்கு. அவங்க வெப்சைட்டில் எங்கே திரும்ப வச்சிருக்காங்க, ஒளிச்சு ஓரமாக கீழே வச்சிருக்காங்க. யாரா பார்த்து ஸ்க்ரால் பண்ணி போனால் கீழே இருக்கு என்னென்ன ஃபோன்ஸுக்கு எப்பப்போ அப்டேட் வரும் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, பெரிய பிரச்சனைங்க. கீழே இருந்ததுங்க. இதில் வேற அந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுன்னு சொல்லிட்டு ஐஃபோன்ட்ட சொன்னா அந்த பேஜோட எலிமெண்ட்ஸ்லேயே இது இல்லடாங்குது, தனியாக வச்சிருக்கானுங்க. ஓ ஓகே, தனியாக கீழே போனால் இருக்கு. நான் ஷீட் போடுறேங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க டிஸ்பிளேல. நவம்பரில் வந்துட்டு அதான் மொரோவர் இந்த இயர் லான்ச் ஆனது எல்லாத்துக்குமே வந்துட்டு அக்டோபர் டு நவம்பரில் வருது. ஆனால் இப்போ தானே இது எப்பயோ வர மாதிரி போட்டிருக்கான். ஆமாம், அக்டோபர் டு நவம்பரில் இது வரணும். அப்போ என்ன அர்த்தம், அக்டோபர் முடிஞ்சு நவம்பரே வந்துருச்சு. எங்கெங்க ஆல்ட்ராக்லாம் வந்துச்சு? அதான்டா, நவம்பர்னு முடியல, அக்டோபர் நவம்பர், அதாவது முடிகிற அன்னைக்கு தான் கொடுப்பீங்க. அப்படிதான் உங்க கம்பெனி தான், நீ தான் சொல்லணும். இவ்வளோ பேசிட்டு நீ அப்புறம் திரும்ப ஒன்னே அடிச்சு பொழிச்சு. ஏது எங்களுக்கு என் 13 ப்ரோக்கு எண்ணி கொடுத்துருக்காங்க. கடைசி பேப்பரில் வந்து மார்ச் மாதம் வரையும் போட்டு எங்கள் பேரை கொடுத்து வச்சிருக்காங்க. கரெக்டு தானே, போதும். இல்லை பெருமை என்னன்னா 12 ப்ரோக்கு இருக்குது. 12 ப்ரோவோட கடைசி இதுன்னு நினைக்கிறேன் அப்டேட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் தானே 13க்கு அப்புறம் தான் சாஃப்ட்வேர் பாலிசி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது வரையும் 3 தானே. ஓகே, அந்த ஷீட் பார்த்துக்கோங்க. உங்கள் டிவைஸ் இருக்கும். ரெட்மி நோட் 13 ப்ரோக்கு தான் இருக்கா, 12க்குலாம் இல்லையா? எது நோட் 13க்கு வரைக்கும் இருக்குது, 12க்குலாம் இல்லை. அதுக்கப்புறம் 15C இதுக்கெல்லாம் இருக்குது, C85. ஓகே, அந்த லிஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும். எனக்கு கேட்டால் வந்து திரும்பியும் நான் சொல்கிறேங்க, ஒரு டைம்லாம் அப்டேட்டை பார்த்து எக்ஸைட் ஆன ஆள் தான். இப்போலாம் அப்டேட்டுங்கிற விஷயத்த பார்த்தா இந்த வாட்டி நாங்கள் எக்ஸைட் ஆன அப்டேட் ஒன்று அப்படின்னு சொன்னோம்னா Argin.OS அண்டு திஸ் நியூஸ். இது வந்துட்டு லோக்கல் ஏரியாஸில் வந்து ஜியோவும் பிஎஸ்என்எல்லும் கை கோர்த்து ஒரு இப்போதைக்கு எல்லா ஏரியாலையும் வரல. எப்படி அப்படின்னா, முன்னெல்லாம் நார்த் சைடெல்லாம் நூடு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, முன்னெல்லாம் ஞாபகம் இருக்கா, ரோமிங் போக ஆரம்பிச்சா இப்போ ஏர்செல் ஆந்திராக்குள்ள போனால் ஆர்பிஜின்னு வரும். நானும் காமேஷ் ப்ரோ இதுக்கு முன்னாடி கூட அதை பற்றி பேசியிருப்போம். இப்போ திருப்பதி போகும்போதெல்லாம் என்ன ஆகிடும்னா, யாராவது திருப்பதி கோயில் போகலாம் அப்படின்னு போனாங்கன்னா ஏர்செல் ஆட்டோமேட்டிக்காக ஆர்பிஜி அப்படின்னு அந்த வேற ஒரு நெட்வொர்க். அந்த மாதிரி இது என்னன்னா, காட்டு பகுதிகள் எல்லாம் போனால் 4G 5G ஒர்க் ஆகலைல்ல, அங்கே அட்லீஸ்ட் பிஎஸ்என்எல் 2G வச்சு ஒப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லி இதில் வேற ஒரு சிலர்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, 2G வேற பிராண்டு சொல்லுதான் இவங்கெல்லாம். 2Gக்குன்னு தனியாக நாங்கள் வந்து ஸ்பெக்ட்ரம் மெயின்டைன் பண்ணுறது எங்களுக்கு தெரிஞ்சு இனிமேல் எதுக்காது, அதை தூக்குங்க அப்படின்னு சொல்லி பேசுறதா கேள்விப்பட்டேன். 2Gலாம் கையை வச்ச நெட்வொர்க் 3G கூட அவுட். 3G இப்போ மோஸ்ட் 3G இல்லை. 3G எதில் இருக்குது தெரியும்ல, இப்போதைக்கு விஐலையும் பிஎஸ்என்எல்லையும் தான் இருக்குது 3G. H+. அவங்க 2 பேர்ட்டையும் தான் இருக்குது. வோடாஃபோன் ஆனால் எங்கே போனாலுமே எப்படியா இருந்தாலும் 4G வந்துடும். அதனால 3G நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பட் விஐ சிம் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணலாம், ரெட்ரோ ஃபோன்ஸ் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா 2G 3G 4G மூணுமே ஒர்க் ஆகும். ரெட்ரோவில் ஃபுல்லாகவே 2G 3G தான் இருக்குமா, அதனால விஐ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பிஎஸ்என்எல் எனக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் பிஎஸ்என்எலோட விஐ வந்து பவர் ஹங்கரி கிடையாது. பிஎஸ்என்எல் ரெட்ரோ ஃபோனையும் சாகடிக்கும். அது விஐ கொஞ்சம் நல்லா இருக்கும். சிக்னல் ஃப்ளக்சுவேஷன் பிஎஸ்என்எல் அதிகமாக இருக்கும். இவங்க ஜியோ வந்து பிஎஸ்என்எலோட கொலாப் பண்ணியிருக்காங்க. இது இந்தியா ஃபுல்லாக வந்தால் நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ நீங்களாம் சொல்லுவீங்களே, ஏதோ ஒரு மலைக்கு ஏற வேண்டாம், நான் அந்த இடத்துக்கு போனால் பிஎஸ்என்எல் மட்டும்தான்டா வேலையே செய்யும் தம்பி. இல்லை சவுத்தில் வந்து இப்போ வால்பாறை, தேனியில் இவர் லவுடோலி டெக் இருக்கார்ல, அவர்கிட்ட அதை பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, தேனியில் எந்த நெட்வொர்க்குமே இல்லை போங்க ப்ரோ, இவனுக்கு கொலாபரேட் பண்ண மாட்டேன், ஒரு நெட்வொர்க்கும் மலையில் வராது, அதுக்கு மேலே இருந்து தைவானுக்கு கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஒரு சில இடம்லாம் பாரு, அப்போ கிட்டத்தட்ட டெட் ஸ்பாட் அளவுக்கு ஆகுது, அங்கே வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதுவும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இல்லை இவன் இப்போ ஜியோ கிட்ட பார்த்தீங்கன்னா 4G 5G மட்டும்தான். இப்போ மழை காலங்கள்லேயே வந்துட்டு ஜென்ரேட்டரை வச்சு பேக்கப் வச்சு ஏதோ உருட்டிக்கிட்டு சிக்னல் கொடுப்பானுங்க. ஏர்டெலும் வோடாஃபோனும் தப்பிச்சிடும், பிஎஸ்என்எல் இது ஜியோ சீக்கிரமே சுற்றுரும். ஏன்னா 4G 5G மட்டும்தான், டப்புன்னு செத்து போயிடும். ஏர்டெலை வச்சு நாங்கள்லாம் கால் பண்ணிட்டு இருப்போம் ஏதாவது ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறது சம்டைம்ஸ். ஏன்னா 2Gக்கு கம்மி பவர் தான் கன்சியூம் பண்ணிமோ. 2G கொஞ்சம் ஃபேவரபிளி ஓகே.
ஓகே. ம் இப்பதான் தீபாவளி வந்து போன மாதிரி இருந்துச்சு. ம் அடுத்து பொங்கலுக்கான ரயில் முன்பதிவுக்கான அட்டவணை. ரயில் முன்பதிவு வந்து எப்படியா இருந்தாலும் 60 நாள் முன்னாடி தானே பண்ண முடியும். ஆமா, ஜனவரி இதோ நவம்பர் வந்துருச்சு. நவம்பர் 15லேருந்து ஜனவரி 15 60 டேஸ். அட்டவணை போட்டாங்களா? டைம் டேபிள் பார்த்துக்கோங்க, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி பொங்கல், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இப்ப பொங்கல் டேட் என்னைக்கிட்ட வருது? பொங்கல் வந்துட்டு 15ங்க. 14 வந்து போகி. ம் புதன்கிழமை ஆரம்பிக்குது போகி. ம் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை 15, அப்போ வெள்ளிக்கிழமை 16. திரும்ப ஒரு லாங் வீக்கெண்ட் எல்லாருக்கும் ஆமா. கிடைக்க போகுது. என்ஜாய் பண்ணுங்க. வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 5 அவங்க நாள். பாருங்க அந்த வீக் ஃபுல்லாவே வந்துட்டு டைம் டேபிள் போட்டிருக்காங்க. தெரியுதா? 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 18 ஞாயிற்றுக்கிழமை வரையும் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இருக்கு. புக் பண்ணிக்கோங்க. ரிசர்வேஷன் இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கோங்க. செம செம ஏன்னா வேற நம்ம level. எங்கேயும் ஊருக்கு போகிறது கிடையாது. நீங்க யாராவது போயிட்டு வாங்க. அவங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. செமையா இருக்கும். மானவரியா இருக்குங்க இதுல வேற டிக்கெட். அந்த சாம்சங் வீடியோ போட்டிருந்தேன்ல, நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, அது லாக்லாம் வச்சு போட்டு, லாக்லாம் இல்லையா, அது சும்மா ஆக்சுவலா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, ஏன் ட்ராக்கோட சவுண்டு போடல? ஏன்னா ஒரு சிலருக்கு டிடில் 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 அந்த ட்ராக் சவுண்ட் வந்து ட்ராக் சவுண்ட் அதுல இருக்க தான் செய்யுது. அதுதான், அதை மட்டுமே போட்டிருக்கலாமே. அது கரெக்ட் தான். ஏஎஸ்எம்ஆர் மாதிரி கேட்குறாங்க. அது என்ன ஆச்சுன்னா, அது நல்லா தான் இருக்கு நீங்க சொல்றது. ம் ம் இந்த நடுவுல உள்ள ஆடியோக்காக மொத்தமா நான் ஒரு பிஜிஎம் போட்டேன். நடுவுல அவங்க ஆர்கெஸ்ட்ரல் பாட்டு பண்ணாங்களா, ஆமா, அதுக்கு இவங்க அது காப்பிரைட் ஏதோ அடிச்சு விட்டுருவாங்களோன்ட்டு பயந்து போய் தான் அதோட வால்யூம் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடியே இதையும் வேற போட்டு விட்டுருந்தேன், மிக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு. வீடியோ எப்படின்னா, இந்த சூரியன் வருதுல்ல, அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஸ்கையும் சூரியனும் அப்படியே செப்பரேட் பண்ணி ஒரு மாதிரி மிரட்டிட்டான். நிஜமாவே வந்து இப்போ நான் சைனீஸ் ஃபோனில் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்படி நான் பேன் பண்ணுறேன்னு வைங்களேன், அப்படியே இங்கே ஒரு ஃப்ரேம் நிற்கும், இங்கே ஒரு ஃப்ரேம் நிற்கும், அப்படியே நின்று வரும். இதில் அப்படிலாம் இல்லை, லைட்டாக இருக்குது. அந்த கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வருதே தவிர, ஆனால் மேஜர் சப்ஜெக்ட்லாம் அது இல்லை. செம அழகாக எடுத்துருக்கு. உண்மைதான். எனக்கு என்ன, இப்போ இது வந்து பிக்சல் 9 ப்ரோ பிக்சல் 10 10 Pro. ப்ரோ எக்ஸலுங்க. ஃபோட்டோ வந்து ஃப்ரண்ட் கேமரா செம்மையாக இருக்குது. ஆனால் பேக் கேமரா வர அவுட்புட்ஸ் வந்து எனக்கு ஒரு சில நேரம் இல்லை வேணாம் அப்படின்னு இருக்கு. ஆனால் வீடியோவில் வேற மாதிரி ஒரு ப்ராசஸிங்க. ஃபோட்டோவோட கலரே வந்து வீடியோவில் இருக்க மாட்டேது. வீடியோவில் வந்து நல்லா பூஸ்டடாக இருக்குது. அந்த ஹெச்டிஆர் வேறு வந்துருதா, ஆமா வீடியோவோட கலர்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் அல்டிமேட்டு செம்மையாக பண்ணியிருக்கானுங்க வீடியோவில். இதை மட்டும் நீங்கள் வச்சுங்கடா, இந்த சைனீஸ் ஃபைல்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்கடா. S25 அல்ட்ரா கொடுத்த கௌதம் ப்ரோக்கு மிக நன்றி. ஓகே, அப்புறம் லாவா அக்னி 4 போன வாரம் வந்துட்டு இந்த ப்ரெஸ் இதுக்கெல்லாம் போட்டிருந்தாங்க போல இருக்கு. நிறையா அவங்களோட ஃபோன் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு ஈவெண்ட் இன் லண்டன் திஸ் டைம் என்னென்னா, குளோபல்லையும் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்களா, ஜனவரி கிட்டே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு குளோபலுக்கும் போய் டிவைஸ்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்தியாவிலேயே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை. அப்படின்னும் போது அங்கே பண்ணுறாங்க. பட் ஆனால் பரவாயில்ல, ஏன்னா இப்போ மோட்டரோலாலாம் யூஎஸில் அப்படி தானே ஜாலியாக விளையாண்டுட்ருக்கான். மோட்டரோலாவும் ஒன்று. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, இவங்க குளோபல் மார்க்கெட்டில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற யூசர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு 2 ஃபோனையாவது விடணும். அட்லீஸ்ட் அப்பதான் இவங்க ரேங்கிங்கில் இவங்க பாட்டம்லேயாவது வரணும். வரவே வேணாம். நான் என்ன சொல்கிறேன், நீ விட்ட 2 ஃபோனுக்காக இந்தியன் யூத்ஸு குளோபல் மீடியாவில் உன் ஃபோனை பற்றி ஏதாவது பேச்சு வரும்போது சப்போர்ட்டுக்கு இவங்க வரணும். எவனும் வரமாட்டான். குளோபலில் லான்ச் ஆகும்போது நீயா சரி சரி நம்ம ஊரில் வேணாம் இது இனிமே, அப்போ அங்கேயே போயிரு அப்படின்ட்டுருவாங்க. முதல்ல ஏதாவது பண்ணணும். அந்த இதில் மாதிரி தான், முகவரி படத்தில் வர மாதிரி தான், முதல்ல வாங்கணும், பிறகு தோண்டானோம், அப்புறம் காட்டானோம், எங்கடா போகிற அப்படி தான் இருக்குது. சும்மா ஆஃப் பேக்டு டிவைசஸை பண்ணிட்டு. ஏன்னா இப்போது லாவாவோட இப்போது மோட்டரோலா போகிறேன், அவனை நம்ம என்ன தான் சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் அடித்தாலும் மோட்டரோலாம் என்னன்னு கேட்டால் அட்லீஸ்ட் மோட்டோ யூசர்ஸில் கொஞ்சம் பேராது ஹலோ யூஐன்னு சொல்லுவாங்க. பெரியவங்களுக்கு தான் தெரியாது, கையில் ஃபோனை கொடுத்தாப்பா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. பட் பெரும்பாலும் நிறைய வச்சிருப்பாங்க, ஏதோ ஒன்று தெரியுது. நான் வந்து லாவாவை வேணும்னே குறை சொல்லணும்னு நான் அப்படி சொல்லல. ஒரு இந்தியன் பிராண்டுக்கு நம்ம சப்போர்ட் தான் பண்ணணுன்றனால தான் நம்ம இந்தியன் ஆரிஜின் பிராண்ட்ஸ் ஏதாவதுலாம் இருந்ததுன்னா அதை பற்றி நம்ம கவர் பண்ணுறோமே. இவங்க என்ன பண்ணுறாங்க, லாவா அக்னி 3க்கு பின்னாடி இருக்கிற பேனலுக்கான செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஓஎஸ்பி இமேஜுக்குள்ளார கோடு போட்ட மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பேட்ச் போட்டு வச்சுருப்பானுங்க. இப்போ நான் எல்லா இடத்துலையும் பார்த்தா மெட்டீரியல் யூ இருக்கும்னு வச்சுக்க, அந்த பேக் பேனலுக்கு செட்டிங்ஸ் போனேன்னா ஒரு தனி பாப் மாதிரி ஒன்று ஆகி அந்த யூஐக்குள்ளேயே அது மட்டும் பார்த்தோன்னா ஏதோ வேற ஃபோன்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏஓஎஸ்பி காணாம போய்டும் அந்த இடத்துல. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் இங்கே இந்த லம்ப எடுத்துகிட்டு வந்து போட்டு ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணி தான் ஓட்டுறீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லை. அதனால தான் இப்போ அக்னி 4ல பின்னாடி டிஸ்பிளே கிடையாதுங்க. அந்த பின்னாடி இந்த நாய்க்குட்டியை வந்து முன்னாடியே வர வச்சிட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அது ஒரு ஏஐ மாதிரி ஒர்க் ஆகுமா, அதுதான் வந்துட்டு போகுது. அது கேட்டால் நீங்கள் ஷாமிலியும் தான் அந்த மாதிரி நாய் பூனா விட்ஜெட்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து மேட்டர் இல்லைங்க. நீங்கள் கிரவுண்ட் பிரேக்கிங்காக ஏதாவது ஒரு விஷயம் கிரவுண்ட் பிரேக்கிங்கானா உடனே வந்துட்டு அப்படியே 8 Elite Gen 5 அதெல்லாம் கேட்கல. நிஜமாவே லாவா வாங்கினா ஆடியோ மாசாக இருக்குது ப்ரோ. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்டு லாவா வாங்கினா இந்த ஒரு விஷயம் நல்லாயிருக்கும்
அதுக்காக லாவா கன்சிடர் இல்ல பண்ணலாம். எல்லா பிராண்டுக்குமே இருக்கு. இந்த அக்னி 4லயாவது இவனுங்க ஏதாவது பண்ணானுங்கன்னா நல்லா இருக்கும். அக்னி பரீட்சை தான் அவனுக்கு. ஆமா. வீட்லயே வந்துலாம் கூட டெஸ்ட்லாம் பண்ணி காட்டுவாங்களாங்க. ம். அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. யாராவது வாங்குறதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. 20ஆம் தேதி லான்ச். அப்புறம் இது ஒரு நான் 500 ரூபாய்க்கு மீ டைப் சி ம் ஹெட்ஃபோன்ஸ் கிடைக்குது போல. அந்த இது 500 ரூபா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போமே, வாங்கிருக்கோமே. 600 ரூபாய் அப்படிலாம் இருந்தது ஞாபகம் இருக்கா? நம்ம எங்க வாங்கணும்? ரியல்மி ஆதி கொடுத்தான். ஆதித்யா ப்ரோ நம்ம ஷாமி டெஸ்ட் பண்ணவே இல்லை. ஆதித்யாட்ட தான் இருக்கு. அவன் தான் வாங்கினான். அவன் தான் தான் வாங்கணும். ரியல்மி நம்ம வேணா ஷாமி வாங்கி பார்ப்போமா? ஓகே. Type இல்ல C. அவர்கிட்ட முதல்ல கேளுங்க சப்போர்ட் இருக்கான்னு. அதுதான் எல்லாமே ஒர்க் ஆச்சு. எல்லாத்துலயும் ஒர்க் ஆகுது. ஆமா. வாங்கலாம். ஏன்னா ஷாமி டைப் சி வந்து இப்போ 500 ரூபாய் கிடைக்குது. ஷாமி ஸ்டோர்லேயே கிடைக்குதான். அப்படின்னா ஐபோன்லாம் சப்போர்ட் ஆகுதா? அது எல்லாத்துலேயும் சப்போர்ட் ஆகும்னு தான் போட்டிருந்தது. ஓகே. ஆமாம். சப்போஸ் வந்து ரிலையன்ஸ் ஆமா. டிஜிட்டலில் இவன் மட்டும் எப்படிங்க விலை கம்மியாக வச்சுக்கிறான்? எனக்கே தான் புரியல. ரிலையன்ஸ் டிஜிட்டலுங்கிறது ஜியோ மார்ட் தாங்க. ஜியோ மார்ட்டில் செக் பண்ணாலும் இருக்கும். அதில் வந்து 449 ரூபாய்க்கே உங்களுக்கு எம்ஐ டைப் சி ஹெட்செட் கிடைக்குது. இங்கே போன என்ன வருது? ஆனால் நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு ஜியோ மார்ட் எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. இங்கே வரு. சரி, அப்போது ரிலையன்ஸ் டிஜிட்டலில் தான் வாங்கி வேணால் ட்ரை பண்ணலாம். நீங்களும் யாராவது ஆர்வமாக இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வாங்கியிருக்கோம். செக் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு டெலிவரி ஆகட்டும். செக் பண்ணிடுறோம். நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறோம் எது அதில் சப்போர்ட் ஆகுது. பிக்சல், ஐஃபோன் எல்லாத்துலேயும் போட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறோம். ஷோர். ஓகே. அப்புறம் சென்ற வாரம் ஆமாம், ரொம்ப வாரமாக எல்லாரும் எதிர்பார்த்தது கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த். அது சுந்தர் சி அது இது direction கிடையாது. இல்ல. கமலஹாசன் சார் ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் ஒர்க் பண்ணி அதில் சுந்தர் சி சார் டைரக்ட் பண்ணி வர வேண்டியது. பட் ஆனால் சுந்தர் சி சார் வந்து விலகுறாரு அப்படிங்கிற மாதிரி அது அஃபிஷியலாக ப்ராப்பரான இது சொல்லலை. ஒரு சில இது ப்ராப்ளம், அதனால் நான் வந்து விலகுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டாங்க. இது பார்க்கும்போது நிறைய பேருக்கு அவ்வளோதான். ஏன்னா எனக்கு வந்துட்டு அன்பே சிவம் வந்துட்டு சுந்தர் சி சார் எடுத்ததுங்கிறதே காலேஜ் போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். என்னடா சொல்கிறீங்க, என்ன சொல்கிற அப்படி இருந்துச்சு. சரி, இப்போ இது என்னதான் ஆகுமா? இப்போ அவ்வளோதான், ப்ராஜெக்ட் வேறு யாருக்கிட்டையாவது போகும். வேறு யாராவது டேரக்டர் வந்து எடுப்பாங்க. இல்லை மொரோவர் கமல் சாரோட ஒர்க் பண்ணாலே கமல் அவரோட ஐடியாலஜி வந்து அந்த மூவிஸ் நிறையா இருக்கும். நீங்கள் எந்த படமாக இருக்கட்டும், ஏன் தசாவதாரம்லாம் வந்துட்டு கேஎஸ் ரவிக்குமார் தான் டேரக்டர்னு போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் கமலோட ஐடியாலஜி அதில் இருக்கும். சரி, இப்போ இது அப்போ அவ்வளோதானா? முடிஞ்சா? இல்லை முடிஞ்சா இருக்காது, வேற டேரக்டர் கிட்ட அப்புறம் அதுலடா சுந்தர் சினா சரி ஒரு ஜோக்கு, ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குமே. ஒரு கமர்ஷியல் ஃபுல்லாக இருக்கும். அந்த மாஸ் எலிமெண்ட்ஸோட கமர்ஷியலாக ஒரு என்ஜாய் ஜாலி ஃபன்னு அது அதிகமாக இருக்கும். சரி, அப்போ இல்லை அதான் இல்லை. அப்புறம் ஸ்பாட்டிஃபைலேயும் வந்துட்டு லாஸ்லெஸ் ஆடியோ சப்போர்ட் வந்து வந்திருக்கான். 300 rupeesக்கு பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ மாதத்துக்கு? 3 அக்கௌண்ட்ஸ். அது ஒரு மாதம் தான். அது வேஸ்ட்டுங்க. ஒரு மாதம் தாங்க. அது ஒன்றில் கீழே போட்டுரு சும்மா. இல்லை எனக்கு இதை பார்க்கும்போது பரவாயில்ல, யூடியூப்பே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா யூடியூப் மியூசிக் வந்து சமங்க. அதை விடு. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். என்னன்னா ஃபோனில் சப்போர்ட் ஆகுது, சிஸ்டம்லேயும் சப்போர்ட் ஆகுது, டிவியில் போட்டால் அதுலேயும் சப்போர்ட் ஆகுது. ஒரே ஐடி ஒரே காஸ்ட் தான். அதான் ஒரே வாட்டி நான் பே பண்ணுறது. அதுவும் ஃபேமிலி பேக் வேறு 50 rupees பே பண்ணால் 3 டிவைஸ்லையுமே நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். நீ வந்துட்டு அதிகமாகலாம் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. தாராளமாக ஒரே ஒரு இடத்துல தான் ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். அது என்னன்னா ஒரு வருஷத்துக்கே 4 டிவைஸோ 6 டிவைஸோ அதில் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணலாம் ஆஃப்லைனில் ட்ராக்ஸ் எல்லாம். அதை நம்ம பண்ணுறதே இல்லையே. அது நான் பண்ணுறதே இல்லை. டெய்லி டேட்டா நீங்கள் வந்துட்டு ஒரு எப்படியும் ஒரு 5 டிவைஸ்லையாவது உங்கள் மெயில் ஐடி போட்டிருப்பீங்கல்ல. அதுக்கும் மேலே அப்போ அதெல்லாம் சப்போர்ட் பார்த்தா 250 அப்படி இருக்கும் வருஷத்தில். அதான் அதுலேயும் அவ்வளோத்துலேயும் சப்போர்ட் ஆகும். அவ்வளோத்துலேயும் சப்போர்ட் ஆகும். வெறும் 6 ஃபோன்லேயோ நம்ம தான் டவுன்லோட் பண்ணலாம். அது மட்டும். மற்றபடி டவுன்லோடே தேவையில்லைங்கிறேன். 200 1000 ஃபோன்லேயும் அட் அ டைம் ஒரே ஐடியில் ஓடிட்டு இருக்கும். வேற லெவலில் இது. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியில் ப்ளே பண்ண முடியாது. நீங்கள் யூடியூப் ஆன்ஸ்டி யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க, அதெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவங்க ப்ரிஃபரன்ஸ், அவங்க சுதந்திரம். ஆனால் கௌதம் ப்ரோவே அதான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஹைலைட் என்னன்னா ப்ரீமியம் யூடியூப் இதுக்குள்ளே வரும்போது ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வந்தால் அந்த மந்த்லி 50 rupeesங்கிறது ரொம்ப கம்மி. ஆமாம். ஏன்னா ஒன்றும் இல்லை, தெருமுக்கில் போயிட்டு ஒன்றுத்துக்காக ஏதோ ஒரு கலர் சோடா வாங்கி குடிக்கும்போது அதுவே இப்போ 30-35 ரூபா வந்துடுது. அப்படி இருக்கும்போது இதுதான் பார்க்குறோன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஏதோ ஒன்று தூக்கி போட்டு அது ஏதோ ஆப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி அதில் என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆப்பை எவனாவது வந்து உள்ள பூந்து வேலையை பார்த்து வச்சிருந்தான்னு வையே, இந்த ரிஸ்க்லாம் எடுக்கிறதுக்கு 50 ரூபா பிரச்சனை இல்லை தான். ஏன்னா ஒரு ஐடியிலேயே வந்துட்டு நீங்க எவ்வளவு டிவைஸ் வேணா கனெக்ட் பண்ணி நீ அந்த யூடியூப் பிரீமியம் ஃபேமிலின்னு போயிட்டேன்னா உனக்கு யூடியூபும் யூடியூப் மியூசிக்குமே சேர்ந்து தான் வந்துட போகுது. ஆமா. அதனால வந்து யூடியூபும் உனக்கு பேக்ரவுண்ட் பிளே பேக் வந்துடும். அண்ட் உங்ககிட்ட இருக்க டிவைஸ் எல்லாத்துலேயுமே உன்னோட ஐடி தான் நீ போட போகிறோம். லேப்டாப்பு எல்லாத்துலேயும் போட போகிறேன்னா எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும். ஆமா.
அதே மாதிரி யூடியூப் மியூசிக்கும் எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம். அவ்வளோதான். அதனால் ஓகே, ஸ்பாட்டிஃபை யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, லாஸ்ட்லெஸ் இனிமேல் இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். அண்டு இவன் அடுத்த ஒரு நற்செய்தி, அதாவது இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து யூடியூப் ப்ரீமியம் பற்றி பெருமையாக பேசிட்டு இருந்தோம். பிரேவ் ப்ரௌசர் இவன் வந்துட்டு என்னன்னா ஒரு புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கான். ஆண்டவரே, நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிளாக் யூடியூப் ஷார்ட்ஸ். அது ஓகே. நான் என்ன சொல்கிறேன், இது யூடியூப் ஆப்புக்குள்ளேயே இது ஒரு ஆப்ஷன் வந்ததுன்னு வைங்க, அவன் பண்ண மாட்டான், ஆனால் அவன் பண்ணணும். வந்துச்சுன்னா ஏன்னா என்ன ஆகுதுன்னா, ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாருமே வந்து ரெகுலர் வீடியோஸோட அதிகமாக யூடியூப் ஷார்ட்ஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஷார்ட்ஸ் தான் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. அதனால அந்த ஷார்ட்ஸை வந்து அட்லீஸ்ட் ரெகுலேட்டாக பண்ண விடலாம். எனக்கு எப்படின்னா, என்னோட ஓவரால் ஃபீடில் ஒரு நாளைக்கே 20 ஷார்ட்ஸ் தான் காட்டணும், அந்த மாதிரியே அதை ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரலாம். இது ஒரு வகையில் பார்த்தா உனக்கு தான் லாபம். இல்லை, ஷார்ட்ஸும் வந்து ரொம்ப ரேண்டமாக போகுது. இப்போ என்னன்னே தெரியாமல் போகுது. நமக்கு பர்சனலைஸ்டாக ஒரு இது இருக்குன்னு அதிலே ஃபாலோ பண்ணும். இப்போ நேச்சர் தான் எனக்கு பிடிக்கும்னா நேச்சர் அனிமல்ஸ் மட்டும் தான் வரணும். ஆனால் இவன் அப்படி பண்ண மாட்டான். நேச்சர் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ஃபேமிலி வரும். திடீர்னு பார்த்தா நான் இந்த பொருள் வாங்கினேங்க, திடீர்னு ஒருத்தன் பார்த்தா இன்னைக்கு அப்படிதான் அந்த கடைக்கு போனேன், அந்த கடையில எவனோ ஒருத்தன் இந்த வாய்ஸோட ஐயோ வெறுப்பேத்துறானுங்க. இந்த வாய்ஸ் வந்து ஏஐ வாய்ஸா எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. அது கேட்டு கேட்டு மண்டை வெடிக்குதுங்க. பரவாயில்ல, ஆனா உனக்கு அந்த மாதிரி சஜஷன் நல்லா வருது இல்ல? ஆனா அதான் ஒரு நன்மையே. அது வருது இல்ல, நான் அப்படியே ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஷார்ட்ஸ் பார்க்கறேன்னா 3 ஷார்ட்ஸ் போக மாட்டேன். ரீல்ஸ்னே அதே தான், கடுப்பா இருக்கு இவனுங்க. அதான் பிரேவ் வந்து இந்த மாதிரி பண்றது எல்லாமே வந்து நிஜமாவே பிரேவா தான் இருக்கு. நல்ல விஷயம், நன்றாக இருக்கிறது. இதே மாதிரி யூடியூப் பைல நீயும் வர வர இப்போ ஹோம்ல வரேன், சரி நான் பார்க்கறதுக்கு ரிலேட்டட் தான் வச்சுப்போம். ஆனா இங்க பாரு ஃபுல்லா இங்க பாரு எடுத்ததுமே எனக்கு வந்துட்டு மேலே ஒரு பெரிய வீடியோ வந்துடும், அதுக்கப்புறம் தான் ஷார்ட்ஸ் வரும். சொல்கிறேன், அந்த ஷார்ட்ஸ் குறுக்க முறுக்க வர்றது வந்து ரொம்பவே வெறுப்பாக இருக்கான். அதனால் இவனும் வந்துட்டு இப்போ ப்ரீமியம், சரி ஓகே அப்படி சொல்ல வரல, காமன் யூசர்ஸ்க்கு அது எனக்கு ஷார்ட்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இவன் கொண்டு வரலாம் யூடியூப். ஏன்னா விருப்பமே இல்லை, அவனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இதை பாடுறாங்கிறது என்ன இது? நேற்று நான் போன இடத்துலையும் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஓரளவுக்கு வந்து இந்த மாரல் வேல்யூஸ், எத்திக்ஸ் இதெல்லாம் பற்றி பேசுவாங்கன்னு நினச்சேன். அதெல்லாம் எதுவுமே இல்லை, வெறும் லிப்ஸ்டிக்கும் லிப் பாமையும் பற்றி பேசி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகமாக இருந்தது. அப்போ டெக் ரிலேட்டட் இல்லையா? ஏன் காலையிலேருந்து அந்த பாட்டு கச்சேரியில் உட்காந்துருந்தீங்களாங்க? திரும்ப என்னாச்சுன்னா, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஏஐடா, சரியா, ஒரு மணி வரைக்கும் ஏஐ. ஸோ ஏஐ ரிலேட்டடாக ஏதாவது வந்துக்கிட்டே இருந்தது, ஓகே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம்லாம் ஃபுல் பியூர் பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் தான். எப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, லிப்ஸ்டிக் போடுறது. ஐயோ எனக்கு அந்த லைட்டிங்லாம் சத்தியமாக தலைவலி வந்துருங்க. நீங்கள் எப்படி தான் இருந்தீங்கன்னு தெரியல. நான் எங்கே இருந்தேன், நான் தான் அடிக்கடி வெளில எழுந்து போயிட்டு செலிபிரிட்டி அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்றத வந்து வேற ஒரு பரிமாணத்துக்கு கூப்பிட்டு போகிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஆகுதுன்னா, அது ஒரு நார்மல் ஹியூமன் டச்சே இல்லாமல் வேற மாதிரி இருந்தது. எனக்கும் இதுக்கு சுத்தமா சம்பந்தம் இல்லை. மனுஷங்க தான் இப்போ இவரே இன்ஃப்ளூயன்சர் தான், பட் இருந்தாலும் ஒரு காமன் மேனா பாருங்கன்னு தான் சொல்றது. அதுல 1-2 பேர் மட்டும்தான் ஒரு சில நல்ல பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. உலகத்துக்கு நம்ம ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைச்சா அதனால நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நல்லதாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. ப்ளஸ் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் கண்ட கருமத்தையும் நான் வந்து பண்ணுவேன் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்குன்னு நம்ம உள்ள எதுக்காக வந்தோமோ அது கடைசி வரைக்கும் மறந்துடக்கூடாது. அப்படிலாம் ஒரு சிலர் சொன்னாங்க. அதில் ஒருத்தர் ரங்கராஜ் பாண்டே, அவரும் வந்திருந்தாரு. அவரு தான் சொல்லிட்டு இருந்தாரு, காசு கிடைக்குதுன்னா எதனாலும் பண்ணக்கூடாது. அவர்லாம் வந்திருக்காரு. அதான்டா, என்ன ஸ்ரீதர் வெம்பு தான் இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் பேசினது. என்ன பயங்கரமான ஆள்லாம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பயங்கரமா இருந்தது, அப்புறம் வந்து அப்படியே படுத்து தூங்கிருச்சு. நடுவில் நம்ம ஆளு இவர் வந்து மாஸ் பண்ணாரு, டைரக்டர் பார்த்திபன். அவர் வந்து ஒரு 6 மணி அந்த மாதிரி வந்தாரு. ஸோ அவர் வரும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அவர் தான் குண்டக்க மண்டக்க பேசுவாரு, அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரியே ஒரு கேள்வியை கேட்டாரு. இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு, சம பண்ணா யாருக்கிட்ட அப்படின்னு வருந்தத்தக்க விதத்துல இருந்தது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஓவரால் ஈவெண்ட்டை தொகுத்து வழங்கினது எல்லாமே யாருன்னு பார்த்தோன்னா ஏர்செல் ஓனர். ஸோ அவரு ஒரு நிமிஷம் போடுற, அவர் பேரை பார்த்துடுறேன், வேற லெவல் மனுஷன்டா அவர். ஆனால் சிவசங்கரன், சரியா, சின்ன கண்ணன் சிவசங்கரன், இவர் தான் வேற லெவல் மனுஷங்க. அவருக்கு வந்து எனக்கு அவரை பார்த்தது என்ன தோணுச்சுன்னா, ஆர்கனைஸ்டு பை ஏர்செல். இவர் தான், அவரது தான் அந்த ஐஓ இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது அவரது தான், ஆல்ரெடி ரன்னிங்ல தான் இருக்கு. சரியா, அது வந்து ஹைலைட் என்னன்னா, இவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஹெல்த்தை பற்றி நிறைய பேசினார். இவருக்கு ஹெல்த்தில் ஏதோ பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு, சரியா, ஏதாவது இருந்திருக்கும். அதான் டேர்னிங் பாயிண்ட். இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த டேர்னிங் பாயிண்ட்லேருந்து எல்லாமே கெட்டு போன காலம் கடந்த பின் எதுக்கு அப்படின்ற மாதிரி இங்கே வந்து யங்கர் ஜென்ரேஷனையே வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தார். எப்படின்னா ஹெல்த் முக்கியம், ஹெல்த் முக்கியம், ஹெல்த் வேறு எதுவுமே இல்லை, ஹெல்த் முக்கியம், ஹெல்த் முக்கியம் சொல்லிட்டே. அதில் வேற என்ன பண்ணாருன்னா, பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க.
சரியா? நான் எடுக்கல, எப்பயுமே எடுக்க மாட்டேன்னா, அதனால எடுக்கல. அது பிளட் டெஸ்ட் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எடுத்தாங்க. அவங்க எடுக்கும்போது அவங்களோட ரிப்போர்ட்ஸில் வந்து எல்லாம் பாசிட்டிவாக இருந்ததுன்னா, அவங்களோட வேல்யூஸ் வைட்டல்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் அதை நல்லபடியாக இப்படி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக 10,000 கையில் கொடுத்து அனுப்புனாரு. சப்போஸ் வந்து யாருக்கா நெகட்டிவ்ல இருக்குது சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து 3 months இந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்ற முடிஞ்சா உங்களையே நீங்கள் வந்து ரொம்ப ஃபிட்டாக மாற்றினீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 10 lakhs அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார். ஸோ அவருக்கு அந்த ஹெல்த் மேலே ஒரு நாட்டம் வந்துருச்சு. அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம், அது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்திருக்கும். கோயில அவங்கள சார்ந்த யாருக்காக கூட இருக்கலாம், அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா இவர் யார் அவரு தீலாம் பாட்டு போடுவாங்கல்ல, ஒரு சந்தோஷ் நாராயணன் அவர் வந்து இருந்தாரா, சரியா? அவர் வந்து இருந்தாரு. அவர் வந்தவரை இவர் என்ன பண்ணிருக்காரு, அவரையும் பிடிச்சி பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காரு. இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி. அப்போ அந்த டைம்ல தான் ஒரு சில படங்கள்லாம் சொன்னாரு, எல்லாமே வேற லெவல் தான். அந்த டைம்ல அவர் போட்ட மியூசிக் எல்லாமே சூப்பர் தான். அட்டகத்தி அதுக்கெல்லாம் அப்புறமா, சரியா? ஏதோ நல்ல நல்ல மியூசிக்லாம் போட்டுட்டு இந்த டைம்ல தான், நான் எக்ஸாக்டா எனக்கு அதெல்லாம் இந்த டைம்ல தெரியல. அந்த டைம்ல இவர் வந்து இவரை மீட் பண்ணியிருக்காரு. வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே பிளட் டெஸ்ட் கை கொடுக்கும்போதே குத்தி எடுத்துட்டு, என்ன ஸ்கோர் இது, கொலஸ்ட்ரால் மேலே கிடக்குது, விஸ்ரால் ஃபேட் இவ்வளோ இருக்குது, என்ன இது, இப்படியே போனால் பாடி தான். அப்போது இவ்வளோ நம்ம வந்து சம்பாதிச்சு என்ன பண்ண போகிற? ஸோ அந்த டைமில் உடனே இவர் என்ன பண்ணார், இவருக்குன்னு தனியாக டயட்லேருந்து எல்லாத்தையும் சஜஸ்ட் பண்ணி இவர் வந்து அந்த வைட்டல்ஸ் எல்லாத்தையும் குறைச்சி அடுத்த 3 months திரும்ப செக் பண்ணும்போது எல்லாமே மாறி ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆகலை, எல்லாமே மாறி எல்லாமே கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த ஹெல்த்து, ஸ்லீப்பு இதெல்லாம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி அடிக்கடி கிடைக்கிற கேப்லலாம் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாரு. ஐஸ்கிரீமு ஹாப்பி எண்டிங்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, ஐஸ்கிரீம், அந்த சிஇஓ வந்திருந்தாரு. ஸோ அவரு வந்து இவர் கூட தான் அவருக்கு ஒரு சிலர்லாம் என்னன்னா 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க, கான்வர்சேஷன் மாதிரி. அப்போ இவர் வந்து அது என்னப்பா பேர் அது அப்படின்னு சொல்லி செம்மையாக கலாச்சிட்டுலாம் இருந்தார். அந்த டைமில் ஐஸ்கிரீமுக்கு ஒரு மேட்டர் சொன்னார். ஐஸ்கிரீமில் ஆலிவ் ஆயில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது, ஆயில் அப்படி தானே இருக்கும், ஆனால் அந்த ஆலிவ் ஆயில் இதோட மிக்ஸ் ஆகும்போது அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் மாறும், ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆகும். அதாவது எப்படின்னா, அது எப்படி சொன்னார்னா, கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா, சுகர் ஸ்பைக் ஆகுது இல்லை, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஸ்பைக் ஆகுமா, பட் இந்த ஆலிவ் ஆயிலோட ப்ரெசன்ஸ் இருந்ததுன்னா ஸ்பைக்கே ஆகாதான். சரியா? இந்த மாதிரிலாம் நிறைய டேட்டா சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன பண்ணாருன்னா, அவங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, மென்டல் ஒரு மாதிரி ட்ரோமாவாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னா யூஎஸில் இருக்கிற எல்லாருமே வந்து கூலாக இருக்கிறதுக்காக ஏதோ மாத்திரை எடுக்கிறாங்களாம். அதுக்கு சைட் எஃபெக்ட் உண்டா. இவர் என்ன சொல்றாரு, சாஃப்ரான் இருக்குல்ல, குங்குமப்பூ, அதை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து வடிகட்டி குடிச்சா அதுக்கு ஈக்குவல் எஃபெக்டாக உனக்கு வந்து அந்த ப்ரெஷரு மைண்ட் எல்லாம் இருந்ததுல அதெல்லாம் போய் நான் கூல் டவுன் ஆகிடுவேன், ஆனால் இதில் வந்து உனக்கு எந்த விதமான இஷ்யூவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கேட்டிருக்கீங்களே, பரவாயில்ல. நேற்று நீங்கள் போன மீட்டிங்கில் இந்த மாதிரியான ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிறது, ஹெல்த்தை பற்றி அதிகமாக பேசினாரு, அது வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டை தொடர்ந்து ஐக்யூ ஈவெண்ட்டுக்கான ஒரு சில கிளிம்ஸ் தான் அங்கே போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். அதுக்கான ஃபோட்டோஸ் அப்படியே 1-2 சும்மா பாருங்கள். அங்கே நிறைய பேர் வந்திருந்தோம், அவங்க எல்லாரையும் மீட் பண்ண ஃபோட்டோஸ் சும்மா பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு எங்கள் நண்பர்கள் மற்றும் நம்ம கம்யூனிட்டி நண்பர்கள் தான். நிறைய பேர் இருப்பாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்ஸில் இருக்குல்ல, அந்த கவுண்ட்டில் நிறைய பேர் வந்திருக்காங்க, பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் உங்கள் நண்பர் சந்தீப் சர்மா அவர் வந்து போட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஷாமியோ போக்கோவும் கம்பைன் பண்ணால் அது இந்தியாவில் தேர்டு. ஆனால் அப்போ இந்தியாவில் இவங்க தேர்டுனாலும் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, அப்போ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் விவோ, செகண்ட் ஓப்போ, தேர்டு. அப்போ நினச்சி பாருங்க, ஒன்ஸ் அப்பான டைம் ஷாமி மட்டும் தனியாக தான் இருந்தான், அப்போவே ரேங்கிங் 1ல் இருந்தான், போக்கோ கீழே இருப்பான். ஷாமி மட்டுமே இவனுங்க எல்லாரையும் அடிச்சு மேலே இருந்தான் ஒன்ஸ் அப்பான டைம். திரும்ப நடக்காது. இப்போ வந்துட்டு சேர்த்து இவனுங்க ரேங்கிங் 3ல் வந்திருக்காங்க. சேர்க்காம இருந்தாங்கன்னா ஷாமி வந்து 6th பிளேஸில் இருக்காங்க, போக்கோ வந்து 8th பிளேஸில் இருக்கு. எனக்கு அதுதான், எனக்கு வந்து இது திரும்ப நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் வந்து அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்ன ப்ரோ திடீர்னு உங்களுக்கு என்ன இவ்வளோ கோவம்? இல்லைங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு நம்பிக்கை. சைனாலலாம் முரட்டு டிவைஸ் இருக்கு. சைனால, யூரோப்பில், இந்தோனேஷியாவில், ஆஃப்ரிக்காவில் நிறைய இடத்துல அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. அதான் சரியா? இந்தியாவில் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே முதல்ல எல்லாரும் அறிவு வளரட்டும், அப்புறம் வந்து பொறுமையாக பண்ணலாம். நான் இப்போ இவ்வளோ நேரம் இன்ஃப்ளூயன்சர் கிட்ட பற்றி எப்படி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தாங்க ஒன்று பார்த்தேன், அதாவது 1+15 இருக்குல்ல,
அதில் வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு கிளாஸ் 7i, ஃப்ரண்ட்ல வந்து விக்டர்ஸ் 2. அதுதான் எதுலன்னு பார்த்தா ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸா. அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுது. எப்படி ஃப்ளாக்ஷிப்ல கொடுத்துருக்கான், அது எங்கால் 30,000 பிரைஸ். கரெக்டா, எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் ரியல் டைம்ல யூஸ் பண்ணும்போது 14 ப்ரோ ப்ளஸ் கொஞ்சம் சோகமா இருக்கு. இல்ல எனக்கு அது ஃபேக்டே இல்லையே. இன்னமும் இப்போ நான் என்ன கேள்வி கேட்பேன் தெரியுமா? சரி அப்போ நார்டு 5 ஆல் பாசிட்டிவா? 100 out of 100 நார்டு 5 OnePlus நார்டு 5 30,000 இருக்கு. 8th Gen 3 தான். 50 MP செல்ஃபி ஷூட்டர் இருக்கு. பின்னாடியும் கேமராலாம் நல்லா தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த டிவைஸுமே வந்து ஆல் பாசிட்டிவா? அதுலயும் குறைகள் இருக்குதான். அதுலயும் குறைகள் இருக்குன்னு ஒரு யூசர் என்ன ஆப் யூஸ் பண்றான், எங்க இருக்கிறான், என்ன நெட்வொர்க், இதை பேஸ் பண்ணி நிறைய மாறுது. நார்டு 5 எனக்கு திடீர்னு அன்யூஷுவலா ஹீட் ஆகுது ஏன்னு கேட்டு ஒரு சில கமெண்ட்ஸும் பாக்குறேனே. ஐயோ ஒரு சிலர் போட்டுருந்தாங்க OnePlus டிவைஸ் யூஸ் பண்ணா தலைவலிக்குன்னு போட்டுருந்தாங்க. அதுவும் தான் பார்த்தேன். நார்டு 5 இப்போ நான் வாங்கியிருக்கேன் ப்ரோ, அதுலயும் எனக்கு தலைவலிக்குது. ஸோ அதனால போக்கோ F7 போனோம்னு சொல்லி அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாரு. ஐக்கூவோ ஏதோ சொல்லியிருந்தாரு. ஐக்கூ யூஸ் பண்ணா வலிக்கல, நியோ 10R ஏதோ போட்டு அது யூஸ் பண்ண வலிக்கல. இல்லை நான் எதுக்கு கேட்குறேன்னா, இந்த மாதிரி வந்து சில ஃபேக்டடா முன்ன எப்படி இருக்கும்னா நிஜமாவே ஒரு டிவைஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு தான் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை, அஜெண்டாவோட மூவ் ஆகிற மாதிரி இருக்கு நிறையா. ஸோ இதுக்கு விழிப்புணர்வு வேணும்ன்ற நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ரெட்மி ரொம்ப உத்தம புத்திரன், அவனை யாருமே மதிக்கல அப்படி சொல்ல வரல. ரெட்மிலையும் பல குப்பைகள் இருக்கு, அதான் உண்மை. சரியா? ஏன்னா இப்போ ரெட்மி நோட் 14 ப்ரோ வாங்குறதுக்கு போக்கோ X7 வாங்க முடியுங்கிற அந்த ஓட்டையே பெரிய ஜோக் ஓட்டை. சரியா? ரெண்டும் ஒரே ஃபோன் தான். அதுக்கு நான் போக்கோ X7 சொல்லிட்டு போயிடுவேன். காஸ்ட் வேரியன்ட் பாருங்க, 6K கிட்ட காஸ்ட் 5 to 6K டிஃபரன்ஸ் வருது. ஆனா ரெண்டும் ஒரே ஃபோன். ஸோ இது வந்து நான் என்ன சொல்ல முடியும் இந்த இடத்துல? இது அவங்க தான் யோசிக்கணும். சரியா? இங்க என்னன்னா, இதை தாண்டி இப்போ 20,000க்கு வந்து சப்போஸ் ஒரு ரெட்மி ஃபோன் இருக்கு அப்படின்னா, அது வந்து எப்பயுமே விவோவும் ரியல்மியோடையும் மொக்கன மாதிரி ஒரு மைண்ட் செட்டை விதைக்கிறாங்க பார்த்தியா? அந்த கூட்டத்தை மட்டும் பிடிச்சி லைட்டாக கட்டிங்க போட்டு விட்டோன்னா சரியாயிடும். ஏன்னா விவோவும் ஓப்போவுமே கூட அதே கான்ஃபிகரேஷனோட தான் இருப்பானுங்க. கான்ஃபிகரேஷன் கூட அது இருக்காது ப்ரோ. சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 695 வச்சு 23 ரூபாய்க்கு Y200 ஏதோ ஒன்று வித்துருந்தாங்க. அதெல்லாம் ஒரு Y300 Y400 யாரோ ஒருத்தருக்கு வந்து அவங்க ரிலேட்டிவ் கடைக்கு போனதுக்கு தலையை கட்டி அனுப்பிட்டாங்க. 4 Gen 2 தான் இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு. இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து அகைன் இப்போ இந்த சோகால்டு என்தூசியாஸ்ட் டெக்கு இது பிரீக்கு கீக்கு இதில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளேயும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எப்படின்னா, நான் டிசைட் பண்ணிட்டேன் ஆப்பிள் வீழ்ந்துடும், நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் பார்த்துட்டேன் அதனால் எது செத்துடும், நான் வந்து பார்த்தேன் இப்படி தான் அதனால் உலகமே இப்படி தான். ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதும் ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, நிறைய நம்பர்ஸ் வச்சுருக்கிறவன் ஏதாவது ஒன்று சொன்னான்னா அது உண்மை, இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறதும் விளங்காது. அப்படி இருக்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவனா தான் நான் என்ன பண்ணுவேன், காசு நிறையா கொடுத்து பொய்யா சொல்லுவேன். அப்படிதான் வந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் இப்போ மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதையும் பார்க்கணும்ல. இப்போ நான் என்ன தெரியுமாடா சொல்கிறேன், ஒரு எங்கள் அப்பா ஏஜில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட நான் பிக்சல் 4 கொடுத்தா தங்கமான ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கையில் நான் இப்போ அதை பிடிங்கிட்டு நீ சொல்கிற அந்த Y400 கொடுத்தாலும் அவருக்கு தங்கமான ஃபோனாக தான் தெரியும். சொல்ல போனால் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் நல்ல பேட்டரி நிற்குதுப்பா அப்படின்னு, பெரிய டிஸ்பிளே இருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் ஃபேக்ட். இந்த மாதிரியான ஒரு க்ரௌட் இருக்குது. இந்த க்ரௌட் தான் மெஜாரிட்டி க்ரௌடு. இந்த க்ரௌடு கையில் எதை கொடுத்தாலுமே பிரச்சனையே வர, சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறுது, ஃபோன் கால் வருது போகுது, வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுது, அப்படி பார்க்குற க்ரௌடு. அந்த க்ரௌடை வந்து ஈஸியாக ஏமாற்ற முடியும். அந்த க்ரௌடை நான் வந்து இதை எப்படி சொல்கிறேன்னா, அவங்க கையில் எந்த ஃபோனை கொடுத்தாலுமே அவங்க ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அவங்க உடனே செல்ஃபியில் எவ்வளோ வியூ ஃபைண்டிங் வந்து எப்படி இருக்குது, இதில் என்ன கலர் போகுது, இதில் வந்து எல்லா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போது இதெல்லாம் பார்க்குற க்ரௌடு குட்டி. அந்த குட்டி க்ரௌடு தான் என்ன நினச்சிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குட்டி க்ரௌடை கவர்ன் பண்ணுறதுக்காக ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அது இந்த குட்டி க்ரௌட் நம்புறாங்க. இந்த குட்டி க்ரௌட் தான் யாருன்னா, நீ கேட்டியே வேர்ட் ஆஃப் மவுத்து, ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறது. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக வந்து நிஜமாவே பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பிராண்ட்ஸால ஷைன் பண்ண முடியாது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஸ்மார்ட்ரான்னு ஒரு பிராண்ட் இருந்தது நம்ம ஊரில். அதுக்கு யார் வாய்ஸ் அவுட் கொடுத்தா? யாராவது போயிட்டு ஸ்மார்ட்ரானுங்க இந்தியன் பிராண்டுங்க, இங்கே தான் ஹைதராபாத்தில் தான் இருக்குது அந்த கம்பெனி, அவங்க தான் பண்ணுறாங்களாம், பாருங்களேன் ஸ்மார்ட்ரான் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். நிஜமாவே பார்க்க போனால் லாவாவோட நல்லா இருந்தது. ஆனால் அது செத்துருச்சு. ஏன் செத்து போச்சு? இருக்கலே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லடா, ஆனால் லாவாவோட நல்லா இருந்தது. இதுதான் பாயிண்டிங்க. இந்தியாவில் பார்க்கும்போது அவன் நல்லா இருந்தான். அப்படி 810 ஸ்னாப்ட்ராகன் 810ஓட எங்கள் லைஃப்லேயே நாங்கள் யூஸ் பண்ண ஒரு ஃபோன் ஹீட்டே ஆகாமல் முடிஞ்சால் ஹீட் பண்ணிக்கடான்ற இருந்த ஒரே ஃபோன் ஸ்மார்ட்ரான் தான். ஹீட்டே ஆகலை கடைசி வரைக்கும். நீ என்னன்னாலும் பண்ணி தலையில் குதி, ஐயப்பன்லாம் போட்டு லாரிலாம் விட்டு ஏற்றி ட்ரெயின்லாம் ஏற்றிட்டு இருந்தார். அது மேலே கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்தது. மெட்டல் பில்ட் வேறு, ஃபுல் ஃபோனும் யூனி மெட்டல் பாடி இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் க்ளோசர் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆண்டனா கட் அவுட்லாம் இது இல்லாமல் இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் வச்சுருப்பாங்க. செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி டிசைன் பண்ண டீமும் இருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம பெட்டிஷன்லாம் போட்டிருப்போம். 29 கோவிட் டைமில் வந்து பரத் வந்து change.org இருக்குல்ல, அதில் ஒரு பெட்டிஷன் போட்டிருப்பான், கம்பேக் ஸ்மார்ட்ரான் அப்படின்னு சொல்லி.
ஆமா அவர் என்ன சொன்னாரு, பார்த்திருக்கேன்னு ஓனர் என்ன நினைக்கிறேன். சொன்னாருன்னா 10,000 பேர் சைன் பண்ணா கூட நான் ட்ரை பண்றேன்னு. ஆ, ஆ, ஆ. பார்த்தா பொசுக்குன்னு 10,000 பேர் சைன் பண்ணிட்டாங்க. நாமளும் தொடர்ந்து நிறைய வீடியோல சேஞ்ச் டாட் ஆர்ஜி பத்தி சொல்லியிருந்தோம். நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே பண்ணிட்டாங்க. ம், ம். ஆனா ஓனருக்கு என்னன்னா, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ப்ராடக்ட்டை மதிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இந்த மார்க்கெட்ல நான் த்ரைவ் ஆக முடியவே முடியாது. நான் அழிஞ்சிருவேன்னு சொல்லிட்டாரு. அவர் உண்மையை சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளவுதான். அதே மாதிரி 15R வந்துட்டு டிசம்பர் மாசம் தான் வரும். அது கீழே போட்டிருந்தாங்க. அது 15R is coming, wait for it. அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15R வந்து அதான் என் சைனால வந்து A6ன்னு வந்திருக்காம்ல அதான். பட் ஆனா இங்க ப்ராசர் மட்டும் மாறும் ஒரு சில ப்ராசர் மாறலாம், கேமரா பெட்டர் ஆகலாம். கேமரா. ஏன்னா இந்தியன் ஆடியன்ஸ்க்கு என்ன ரெக்வயர்டு அப்படிங்கறத பார்க்கணும். அதனால அட்லீஸ்ட் அதுலயாவது எங்களை புத்துணர்ச்சி படும் விதமா ஒரு 45 கீழே பிரைஸ் பண்ணி கொடுத்துருங்கடா. ஸ்டார்டிங் பிரைஸே 45 இல்ல, 512 தான் 45ங்கிற. 43 என்னது? போன தடவை 256 பேஸ் வேரியன்ட் தானே. போன தடவை 43. 43யா? 40 இல்ல? கார்ட் ஆஃபரோட 40. ஓ 43. அப்போ இந்த வாட்டி 50 வந்துருவானா? 8L8 வரங்க அதில் தெரில. 8L8 8 Gen 5 தெரில, பார்ப்போம். ஆனால் 50லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க. 50 வந்துட்டு 30ness இருக்குங்க பக்கத்தில் ஜோக்கா. ஆனால் கேமரா நல்லா இருக்கும். தெரியலையே, கேமரா நல்லா இருக்கும்லாம் பேசாத. அதுவும் இல்லையா? ஏன்டா ஹேசல் பிளேட் இல்லாம அங்க ஒருத்தன் தவிச்சிட்டு இருக்கான் 73,000 ரூபாய்க்கு. 13Rல என்ன ஹேசல் பிளேடா இருக்கு? அப்படி இல்லடா, அங்க ஒருத்தன் தத்தளிச்சிட்டு இருக்கானா இவனுக்கு மட்டும் சூப்பரா கொடுத்துருவே கேமரா. இப்போ உனக்கே தான் பிரச்சனை. அது உன் OnePlus 15ஓட உன் OnePlus 15Rல கேமரா நல்லா இருக்கும். நல்லா இருந்துருச்சுன்னா அது இது வந்து நான் எந்த பாயிண்ட்ல யோசிக்கிறேன்னு உனக்கே தெரியும். இன்டர்னலா டெஸ்ட் பண்ணும்போது 15ஓட 15R கேமரா நல்லா இருந்தா ஆல்ரெடியே சேல் எப்படி போகும்னா 13 10 யூனிட் வித்தா அந்த இடத்துல 100 யூனிட் 13R விற்கும். சரியா? அப்போ 15 அதே நிலைமையில தான் இருக்கும். இதுல கேமரால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா 15 விற்கவே விற்காது. அப்படியே இன்று போய் நாளை வாதான் அங்கேயே படுத்து கிடக்கும். நத்திங் வந்துட்டு ஆர்சிபியோட இதுக்கு முன்னாடி தொடையில இருந்தாங்க, இப்போ நெஞ்சிலே வந்துட்டாங்க. ஸ்பான்சர்ட் ஃபார் ஆர்சிபி அஃபிஷியலா. இப்போ வந்து நத்திங் தான். அறிவு கெட்டவன். என்னன்னா என்ன விராட் கோலி நெஞ்சில வந்திருக்காங்க. விராட் கோலி சொல்லடா, இவன் ஒருத்தன் நத்திங்க தான் திட்டிட்டு இருக்கேன். ஆல்ரெடி வேர்ட் ஆஃப் மவுத்ல நல்ல ரீச் இருக்கு. இதுக்கு எவ்வளவு கோடி செலவு பண்ணிருக்கணும். லான்ச் பண்ணும்போதே இப்போ அடுத்த ஒரு போனை வந்து நீங்க இன்னும் காம்படிட்டிவ் பிரைஸ்ல லான்ச் பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலயும் நீங்க தான் இருக்க போறீங்க. வெறும்னே டிஷர்ட்ல பேரை போட்டு சுத்தினா இப்போ எவனாவது ஒருத்தன் வந்து நான் எப்படி கேட்கறேன் தெரியுமா, இது டாப் யூஸ் பண்ணாத அளவுக்கு வெறி பிடிச்ச 4 பேர்லாம் இருப்பான். அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சிஎஸ்கே ஃபேன்ரா, நான் எப்படியா இருந்தாலும் நத்திங் வாங்க மாட்டேன்டா, ஏன்னா அது ஆர்சிபி சட்டையில இருக்குடா அப்படின்ட்டு ஒரு 4 பேர் கிளம்புவான். அப்படி இல்லாம இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நெஞ்சில வேற பிராண்ட் இருந்துச்சுங்க, இப்போ நத்திங் வந்திருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம். சரிங்க, ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான நியூஸ் பிளஸ் புலம்பல். இதை தாண்டி இன்னொரு பதிவில் நம்ம சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. சிவா சார்கே பார்க்கலாங்க.